வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓவோட ஒரு லேட்டஸ்ட்டு சேலரி ஸ்லிப் மே மாதத்தோட தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ எஸ்பிஐ பிஓக்கு இன்ஹேண்ட் சேலரி எவ்வளோ வருது, என்னென்ன அலோவன்ஸ் கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு முறையான வீடியோ கோர்ஸ் தேவை, ஒரு முறையான பிடிஎஃப் கோர்ஸ் சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு தேவை, ஒரு முறையான மார்க் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் தேவை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராக் வித் ஜாக் வெப்சைட்டில் ராயல் பாஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் பக்காவாக எஸ்பிஐ பிஓக்கு ஏற்ற மாதிரி வீடியோ கோர்ஸு ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு, மார்க் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு, செக்ஷன் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கோர்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துலாமா அலவன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 56,480 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். டியர்னஸ் அலோவன்ஸுன்னு சொல்லி 18,580 கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் அலோவன்ஸுன்னு சொல்லி உங்களுக்கு 14,967 கொடுக்குறாங்க. ஹவுஸ் ரெண்ட்டுக்கான அலோவன்ஸு 5,648 கொடுக்குறாங்க. சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் சிட்டியை பொறுத்து உங்களுக்கு 2,300 கொடுக்குறாங்க. லேர்னிங் அலவன்ஸுன்னு சொல்லி 850 கொடுக்குறாங்க, சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கான டோட்டல் இந்த சேலரி பார்த்தீங்கன்னா 98,826 பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் 5,648 பிடிப்பாங்க, பென்ஷனுக்கு 7,100 பிடிப்பாங்க. அடுத்து மெம்பர்ஷிப் யூனியன் அசோசியேட் மெம்பர்ஷிப்க்கு எஸ்பிஐக்கு மெம்பர்ஷிப் யூனியன் மெம்பர்ஷிப்க்கு 250 ரூபா பிடிக்கிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 98,826 உங்களுக்கு 12,998 பிடிச்சது போக உங்கள் கைக்கு வரக்கூடிய சேலரி எஸ்பிஐ பிஓ சேலரி பாருங்கள், உங்கள் கைக்கு பார்த்தீங்கன்னா 85,828 ரூபா உங்கள் கைக்கு வருது. ஸோ இதுதான் ஒரு எஸ்பிஐ பிஓவோட சேல்ரி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பார்த்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடணும். ஸோ இதில் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் போடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் ஆக்குவாங்க, அடுத்து மேனேஜர் ஆக்குவாங்க, அடுத்து சீஃப் மேனேஜர் ஆக்குவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஆக்குவாங்க, அடுத்து டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் ஆக்குவாங்க. க்ரோத் இப்படி போய்கிட்டே இருக்கும் எஸ்பிஐபிஓவில். அடுத்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஆக்குவாங்க, அடுத்து டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர், சேர்மன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்பிஐபிஓவில் க்ரோத் போய்கிட்டே இருக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு. ஸோ சேலரி ஸ்லிப்பை பார்த்துக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த சேலரி கிடைக்க போகுது. இதுக்காக நம்ம எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ படித்தா நம்ம அதை கிராக் பண்ண முடியும்னு பாருங்கள். டோட்டலாக நமக்கு 1,500 வேக்கன்சி இருக்குது. இந்த 1,500க்குள்ளே ஒன்றா நம்ம வரணும்னு மைண்ட் செட் பண்ணுங்கள், சரிங்களா? எல்லா ஜாப்லேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எஸ்பிஐபிஓவில் ப்ரெஷர் இருக்கும், ஐபிஎஸ்பிஓவில் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு. நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற திறமை இருக்கும், சரிங்களா? உள்ளே போனால் அதை நம்ம பழகிக்குவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை பக்குவப்படுத்தி மெச்சூரிட்டி ஆகிக்குவோம். அப்படி நம்ம சர்வைவ் பண்ணுவோம், நம்மளால் முடியும். ஸோ படித்து கிளியர் பண்ண வழியை பாருங்கள். நமக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை, ஒரு வேலைக்காண்டி தான் நம்ம போராடுறோம். ஸோ இந்த எஸ்பிஐபிஓவை அசால்ட்டாக விட்டுறாதீங்க. நான் கிளர்க்கு தான் எழுதுவேன், ஆர்ஆர்பி கிளர்க்கு தான் போவேன் அப்படின்னு இருக்காமல் படிங்க. நீங்கள் எஸ்பிஐபிஓ லெவலுக்கு படித்தா தான் எல்லா எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணி கண்டிப்பாக எழுதுங்க எக்ஸாமை. உங்களது விடைபெறும் உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வெறும் 855க்கு ராயல் பாஸ் 1 இயர் வேலிடிட்டி கொடுக்குறோம், யூஸ் பண்ணிக்கோங்க.